இதை பதிவையும் எடுத்துட்டு பாமுகம் டிவி இல்லைன்னு தமிழ் வானொலி உறவுகளின் இணைய வருவது இன்று வியாழம் பொழுதுக்கான கவிதை நேரம் 26/2/26 கவி தலைப்பாக வருகின்றது. வரமாகும் வாய்ப்புகளே. கவி தலைப்புக்கு சொந்தக்காரர் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். வணக்கம். சிவதர்சினி அவர்கள் பகுதி 1. சிவதர்சினி அவர்கள் காணொலி கவிகளுடன், பின்பு வரி கவிகளுடன் நகுலா சிவநாதன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். வணக்கம். வரம் இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களே மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும். இது வியாழன் கவிதை நேரம். வரமாகும் வாய்ப்புகளே. வாய்ப்புகள் எக்கள் தேவையில்லை, எக்கள் தேவையில்லை, வாய்ப்புகள். சில இடத்துல அதுக்கு பயன் இல்லை எக்குக்கு. ஆகவே வாய்ப்புகளே. சிறப்பான தலைப்போடு இன்று கவிதையோடு, அதுவும் காணொலி கவிதைகளோடு இணைய இருப்பவர்களை நானும் ஆர்வத்தோடு அவர்களுடைய கவிதைகளை பாட்டும் கேட்டும் ரசிக்க முடிந்த விடயங்களை தொட்டு செல்ல ஆர்வமாக இருக்கிறேன். ஆகவே எல்லோரையும் அன்பாய் வரவேற்றபடி கவிதைக்குள் நுழையலாம். நன்றி. நன்றி. முகநூல் இந்த வாரத்திலிருந்து வேலை செய்யல, வர இல்லை, வர இதில் ஏதோ ஒன்று கேட்குது, பாப்போம். இப்படித்தானே ஏதோ ஒன்று என்ன ஏதாவது ஒன்று வந்து சேரும். சரி. அந்த வகையில் முதலில் வருகின்றார் ரஜினி என்றன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வரமாகும் வாய்ப்புகளே. கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். வரமாகும் வாய்ப்புகளே. வாய்ப்புகள் வரமாகும், அவை வாழ்வினுக்கே உரமாகும். வாய்ப்புகள் வரமாகும், அவை வாழ்வினுக்கே உரமாகும். சுமையென நினைத்தால் தூரமாகும், சுகமென நினைத்தால் வரமாய் மாறும். சுமையென நினைத்தால் தூரமாகும், சுகமென நினைத்தால் வரமாய் மாறும். இரும்பை கவரும் காந்தம் போல் தரமான வாய்ப்புகளை தற்காத்து கொள்ள வேண்டும். இரும்பை கவரும் காந்தம் போல் தரமான வாய்ப்புகளை தற்காத்து கொள்ள வேண்டும். திறமைகளை பட்டதீட்டினால் நிபுணர்களாய் வாழ்ந்திடலாம் வாழ்வில். திறமைகளை பட்டதீட்டினால் நிபுணர்களாய் வாழ்ந்திடலாம் வாழ்வில். வாய்ப்புகளை வெற்றியாக்கி வாழ்ந்திடலாம் சிறப்புடனே. வாய்ப்புகளை வெற்றியாக்கி வாழ்ந்திடலாம் சிறப்புடனே. வாய்ப்புகள் வளமானால் வாழ்க்கை வளம் பெறுவது உறுதி. வாய்ப்புகள் வளமானால் வாழ்க்கை வளம் பெறுவது உறுதி. வாய்ப்புகள் சவாலானால் முட்டி மோதி முயற்சி என்னும் தூரிகை கொண்டு. வாய்ப்புகள் சவாலானால் முட்டி மோதி முயற்சி என்னும் தூரிகை கொண்டு முன்னேற்றம் எனும் ஓவியம் வரைந்தால் முயற்சி என்ற வாய்ப்பால் முழுமதியாகுமே வாழ்வு. முன்னேற்றம் எனும் ஓவியம் வரைந்தால் முயற்சி என்ற வாய்ப்பால் முழுமதியாகுமே வாழ்வு. உழைப்பால் செதுக்கும் ஒவ்வொரு நொடியும் வாழ்வினை வளமாக்கும் வரவான வாய்ப்புகளே. உழைப்பால் செதுக்கும் ஒவ்வொரு நொடியும் வாழ்வினை வளமாக்கும் வரமான வாய்ப்புகளே. வாழ்வினை வளமாக்கும் வரமான வாய்ப்புகளே. நன்றி, வணக்கம். ரஜினி என்றவர்கள் ஆரம்பத்திலே எடுத்து வைத்திருந்த முதல் கவியை சிறப்பான வாழ்த்துக்கள். வாய்ப்புகள் என்ற அந்த வந்து கொஞ்சம் கம்பீரமாக நின்றது. வாய்ப்புகள் வரமாகும் என்றால் அதுல 3 பந்திகளை அழகாக இணைத்திருந்தார். முதல் பந்தியில வந்து தரமான வாய்ப்புகளை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். வாய்ப்புகள் அப்பப்போ வந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்புகளை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். எல்லா வாய்ப்புகளும் வருதுன்றதுக்காக நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்றல்ல. எமக்கு தேவையானது அதுவும் தரமானது என்றால் அதை நாங்கள் தற்காத்து கொள்ளலாம் என்ற. அடுத்து வாய்ப்புகள் வளமானால் எங்கள் வாழ்வு உறுதி பெறும் என்ற. அடுத்ததாக அவர் சொன்ன அந்த விடயம், வாய்ப்புகள் ஒரு வளமை எங்களுக்கு வளத்தை சேர்த்து கொண்டால் வாழ்வு கூட வளம் பெறும். அப்போ உங்களோட அந்த நெட் பிரச்சனை தொடர்ந்து வருது, அப்படியே கூடிட்டு. இல்ல வேற இல்ல, உங்களோட நெட் பிரச்சனை தொடருது தானே? என்ன தொடருது. அது நான் நேற்று வேறு நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தேன் என்று. அதை செய்து விட்டா நல்ல மேனடா கவிதை வராதுல்ல, திரும்பி நீங்க தட்டி கொடுப்போம் செய்து பாருங்க. அல்லது இடத்தை மாத்துங்க, போன்ல இருந்துட்டு இடத்தை கொஞ்சம் மாத்துவீங்கன்றாலும் தட்டி கொடுப்பு மூலமே அவராட்டான பிறகு மக்கள் வந்து விடுவாங்க. நான் இப்போ என்னுடைய பர்சனல் ஹாட்ஸ்பாட் போட்டு இருக்குது. சில பார்ப்போம் ஏதாவது தடையில் வருதாண்டு.
சில வாய்ப்புகளை நாங்களாக உருவாக்கி கொள்வதும் இருக்கிறது, சிலது தானாக வருது. அப்ப இவர் 2 பந்திகளிலே சொன்னது வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேணும், அது தரமான வாய்ப்பாக இருந்தால். 2வது வாய்ப்புகள் எங்கள் வாழ்க்கையை வளம்படுத்தும் என்றார். 3வது நாங்களாக சில வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் எங்கள் வாழ்வு வளம் பெறும் என்றார். ஆகவே இவருடைய கவிதையிலிருந்து அழகான வரிகள் சிலதை நாங்கள் பார்த்து கொண்டே, திறமைகளை பட்டை தீட்டினால் நிபுணர்களாய் வாழ்ந்திடலாம், நாங்களே நிபுணர்களாய் வாழ்ந்திடலாம் என்ற முயற்சி எனும் வாய்ப்புகள் சவாலானால் முட்டி மோதி முயற்சி எனும் தூரிகை கொண்டு முன்னேற்றம் எனும் ஓவியம். முயற்சி என்பது தூரிகை, அதே நேரம் முன்னேற்றம் என்பது ஓவியமாக இருக்கிறது. ஆகவே முயற்சியும் முன்னேற்றமும் அந்த வாய்ப்புகளில் இருந்துதான் எங்களுக்கு கிடைக்கிறது, அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற. ஆகவே ஒவ்வொரு பந்திகளிலும் அவர் தந்த விடயங்கள் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று அல்ல, தரமான வாய்ப்புகள் வாழ்வை வளம்படுத்தி, அதே நேரம் நாம் உருவாக்குன வாய்ப்புகள் வாழ்வினை சரியான முறையிலே கொண்டு செல்ல உதவுகிறார் என்றால் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். வரமாகும் வாய்ப்புகள். ரஜினி என்றன் உங்கள் கவிதையை மிக அழகாக பேசிக்கொண்டது. சிறப்பு, நன்றி, வணக்கம். வணக்கம் கவி, வணக்கம். இது ஜானடேசன். வரமாகும் வாய்ப்புகளே. எனது ஆக்கம் 2160. வரமாகும் வாய்ப்புகளே. புலம்பெயர் வாழ்விலே என் தமிழ் உறவுகள் பன்னாட்டு நாடுகளில் வாழும் நிலையினிலே புதுமையாக பூத்து மனம் பரப்பும் லண்டன் தமிழ் வானொலி இணையம் இளையோர் பெரியோர் உறவுகள் தமிழ் மொழியாய் அறிவை பெற்றிட நல்ல இணையமாக பாமுகம் மலர்ந்தாய். ஆண்டுகள் பல கடந்து வந்தாய், 1000 உறவுகளை அணைத்தாய். நச்சிந்தனை, கவிதை, இலக்கியம், சிறுவர் நிகழ்வில் அழகிய மலர்கள், அறிவு களஞ்சியம், மாச விளையாட்டு பொங்கும் தமிழாக படிக்க வைத்தாய். சொக்க வைக்கும் படைப்பாளிகள் உருவாக்க உயர வளர்த்து விட்டாய். வரமாகும் வாய்ப்புகள் பெற்றோம். நன்றி, வணக்கம். வரமாகும் வாய்ப்புகளே 2160வது கவிதையோடு இணைந்து கொண்ட ஜியா நடேசன் அவர்கள். வருகிறேன் நான் இந்த வரிகள் ஒரு நிமிஷம், என்னுடைய லேப்டாப்பும் கொஞ்சம் சிக்கல் கொடுக்கிறது. சரி, 2160வது கவிதை தலைப்போடு இணைந்திருந்த ஜியா நடேசன் அவர்கள், அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நானும் கூறிக்கொண்டு புலம்பெயர் வாழ்விலே எம் தமிழ் உறவுகள் பன்னாட்டு நாடுகளில் வாழும் நிலையில். பன்னாட்டு நாடுகளில் என்பதா பன்னாட்டு மொழிகளிலே அல்லது பண்பாடுகளிலே என்று ஆரம்பித்திருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை. புலம்பெயர் வாழ்விலே எம் தமிழ் உறவுகள் பன்னாட்டு நாடுகளில், அது தேவையில்லை. பன்னாட்டு நாடுகள்ங்கிற போது அந்த சில வேளை அது அந்த சொற்கள் இடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த ரெண்டையும் சேர்த்து, பன்னாடு என்பது பல நாடு தான், பிறகு நாங்கள் நாடுகளை இணைக்க தேவையில்லை, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழும் நிலையில் புதுமையாக பூத்து மனம் பெறப்புகிறது இந்த வானொலி, அதாவது லண்டன் தமிழ் வானொலியினுடைய இணையம். ஆகவே பெண் மொழிகளிலே பண்பாடுகளிலே பூத்து குலுங்குகிறது. பல பண்பாடு என்கிற போது நாம் இந்த தனியாக தமிழ் என்பதை தாண்டி பல விடயங்களை செய்திகள் மூலமும் நடைமுறைகளில் நடக்கிற மாற்றங்கள் பற்றி நிறைய நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இதன் மூலம். ஆகவே இளையோர் பெரியோர் உறவுகள் தமிழ் மொழியாய் தாய்மொழியாய் அறிவை பெற்றிட நல்ல இணையமாக மலர்ந்திருக்கிறது. இது ஒரு வாய்ப்பு. அவர் கொண்டு வர கரு எல்லோருமே புரிந்திருக்கும், எதை கருவாக எடுத்திருக்கிறார் என்று. இது ஒரு வரமான வாய்ப்பாக அவருக்கு வாழ்க்கையிலே இவ்வளவு மாற்றங்களை தந்திருக்கிறார். ஆகவே பல ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறாய், 1000 உறவுகளை நீ இணைத்திருக்கிறாய். சிறுவர்கள் நிகழ்வு, அழகிய மலர்கள், அறிவு களஞ்சியம், ஆசா விளையாட்டு பொங்கும் தமிழாக படிக்க வைத்தார். ஆசா என்ற போது நான் பயந்துட்டேன். ஆகாஷ் இல்ல, நான் என்னடா புதுசா ஒரு ஆகாஷ் லைட்டை குறிப்பிட்டிருக்கிறார் மறக்காம என்றால், அதுவும் எங்களுடைய அந்த படிமுறை வளர்ச்சியிலே ஒரு பெரும் மாற்றத்தை தந்திருக்கிறது. சொக்க வைக்கும் படைப்பாளிகள் உருவாக்க உயர வளர்த்து விட்டிருக்கிறார். ஆகவே வரமாகும் வாய்ப்புகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீ எங்களுக்கு ஒரு வரம், உன்னால் நாம் நிறைய விடயங்களை பெற்றிருக்கிறோம். அதிலே இவருடைய படிமுறை வளர்ச்சிகள் மிக சிறப்பாக இருக்கிறது. அவே புலம்பெயர் வாழ்விலே பன்னாட்டு மொழிகளிலே புதுமையாக பூத்தது லண்டன் தமிழ் வானொலி இணையம். இளையோர் பெரியோர் அறிவை பெற்றிட, மொழி அறிவை பெற இணையமாக மலர்ந்திருக்கிறாய். நீ ஒரு புது விதமான உன்னுடைய நற்சிந்தனை, கவிதை, இலக்கியம், இப்படி பல வழிகளிலே
உண்மை வளர்த்து விட்டிருக்கிறாய். இது போல இன்னும் உருவாகவும் உயரவும் வைத்திருக்கின்ற உன்னை நாம் பெறமாக பெற்றிருக்கிறோம் என்று அழகாக பாமுகத்தை கருவாக எடுத்து அதனுடைய எங்கள் இணைய பகுதியை சிறப்பாக்கி அழகாக தந்திருக்கிறார். அவர் சரியாக இந்த தலைப்பை அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். இந்த இந்த சந்தர்ப்பத்தை அதை இணைத்து கொண்டு வந்திருக்கிற சிறப்பான வாழ்த்துக்கள் நடேசன் அவர்களே. அதுதான் கவிதைக்கான உக்திகளும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விடயத்தை அந்த கருவுக்குள்ளே எடுப்பார்கள். ஆகவே முதல் கவிதை எடுத்தவர் அந்த வாய்ப்பை அப்படி எடுத்திருக்கிறார். நீங்கள் சற்று மாறுதலாக பாமுக பக்கத்தில் எடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான வரிகளோடு இணைந்தது. வணக்கம் கவி, வணக்கம். இது வந்து 2 தரம் வருது. ஆமா, 2 தரம் போட்டுக்கிறாரோ? 2 கவிதையே இல்லையே. உங்களோட எல்லாம் இருக்கணுமில்ல. அப்ப ஜியானோட சகோதரர் 3 1 2 3 சில விட புகையில அழுத்தி அழுத்தி விட்டார். 4 போட்டிருக்கிறார். வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி இருக்கிறாரோ? சரி. வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் அகுலா சிவநாதன். வரமாகும் வாய்ப்புகளே. வரமாகும் வாய்ப்புகள் வையகத்தின் கொடைகள், உரமாகும் நிலத்திற்கு உள்ளூர பசலை. வரமாகும் வாய்ப்புகள் வையகத்தின் கொடைகள், உரமாகும் நிலத்திற்கு உள்ளூர பசலை. திறனாகும் உழைப்புகளே தித்திக்கும் வார்ப்புகள், திசையெங்கும் கிடைத்திடும் தீந்தமிழின் வார்ப்புகள். திறனாகும் உழைப்புகளே தித்திக்கும் வார்ப்புகள், திசையெங்கும் கிடைத்திடும் தீந்தமிழின் வார்ப்புகள். வார்ப்புகள் வண்ணமானால் வையமும் போற்றும், நாற்றுக்கள் செழித்தால் நாடே உயரும். வார்ப்புகள் வண்ணமானால் வையமும் போற்றும், நாற்றுக்கள் செழித்தால் நாடே உயரும். சிப்பி செதுக்கும் சிலையிலும் வார்ப்பு, சிந்தை மகிழும் ஓவியத்திலும் வார்ப்பு. முட்டி மோதி பால் குடிக்கும் கன்றிலும் வார்ப்பு, முழுமனதாய் படைக்கும் படைப்பிலும் வார்ப்புகளே. நாற்றை செழித்தால் நாடே உயரும், சிப்பி செதுக்கும் சிலையிலும் வார்ப்பு, சிந்தை மகிழும் ஓவியத்திலும் வார்ப்பு. முட்டி மோதி பால் குடிக்கும் கன்றிலும் வார்ப்பு, முழுமனதாய் படைக்கும் படைப்பிலும் வாய்ப்புகளே. முழுமனதாய் படைக்கும் படைப்பிலும் வார்ப்புகளே. நன்றி. இவர் எப்பவும் இந்த கவித்தலைப்பை மாத்துறது அது ரெண்டிலுமே குழப்பி வச்சிருக்கிறார். இப்ப குழப்பி இல்ல. இப்ப நாங்கள் உறவுகளுக்குள்ள நேற்று போட்டது வாய்ப்புகளே என்று எழுத்து வடிவத்திலே தானே போட்டது. இப்ப வானொலி சொல்லுவது. பிறகு நான் நேற்று லைவ்ல சொன்னேன்னா வாய்ப்புகளே வரமா வாய்ப்புகளே என்று கேட்டார். தெரியல என்ன தெரியல. நவலாசிவன் அவர்கள் இப்ப தொகுப்பாளர் அப்படி நாங்கள் குழப்பத்தோடு வரும்போது கவிதையை தருபவர்கள் பக்கத்திலே கொஞ்சம் குழப்பங்கள் வருமே. ஏனென்றால் தொகுப்பாளர் இப்படி எழுதிவிட்டார் உண்டு. மன்னிப்போடு இதை சுட்டி காட்டுவதற்கு கோவிக்க கூடாது. நீங்க தலையில சொல்லி கோவிக்கிறது ஒன்றும் இல்லை. இது வந்து தலைப்புக்குள்ளான்னு எழுத வேணும். ஆனால் அது சரியாக தலைப்பை வார்ப்புகள் என்று போட்டுட்டு பிறகு வாய்ப்பெண்ணும் போட்டிருக்கிறார், வார்ப்பெண்ணும் போட்டிருக்கிறார். ரெண்டு இதையும் குழப்பி போடும்போது ஒரு தரம் வாய்ப்பு வந்த அப்புறம் எல்லாம் வார்ப்பு தான் வந்தது. தலைப்பும் வார்ப்புகள் எல்லாம் போட்டு கிடக்குது. ஆனால் எங்க அந்த வார்ப்புகள் எடுத்தாருன்னு தெரியல. ஆனா வாய்ப்புகளே தான் தவி தலைப்பு. வரமாகும் வாய்ப்புகள். இப்போது வரமாகும் வார்ப்புகளே என்று தொடங்கி அவருடைய கவிதை இலக்கம் 1844 அதிபர் அவர்கள் சொல்லுவதா இருந்த இந்த கவி இலக்கத்தை மூல அடுத்த கவிதையோடு நீங்கள் என்றுதான் சொல்லு. அவர் பாணின்னு நான் சொல்லல, சொல்றேன் சும்மா. வரமாகும் வாய்ப்புகள் என்று ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த தலைப்பை வார்ப்புகள் என்று எடுத்துட்டு இப்ப இந்த வரமாகும் வாய்ப்புகள் வையத்தின் கோடைகளாக இருக்கு. அந்த சரி முதல் வரி உங்கள் தலைப்பை நீங்கள் தலைப்பை மட்டும் மாற்றி விட்டால் பரவாயில்லை என்று பார்த்தா 2வது வந்திக்குள்ள அதே தலைப்பைத்தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள். வரமாகும் வாய்ப்புகள் வையத்தின் கொடைகள். உண்மைதான். உரமாகும் நிலத்துக்கு உள்ளூர் பசலை. நிலத்துக்கு பசலை எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறது, அது மாதிரி எங்கள் வாழ்வுக்கும் இந்த வாய்ப்பு வளத்தை கொடுக்கிறது. திறனாகும் உழைப்பு தித்திக்கும் வார்ப்பாக இருக்கிறது. அதுல இருந்து முழுக்க வார்ப்புகளாக தான் போய்கொண்டு இருக்கிறது. திறனாகும் உழைப்புகள் தித்திக்கும் வார்ப்புகளாகவும் திசையெங்கும் கிடைத்திடும் தீந்தமிழின் வார்ப்பு. இந்த வார்ப்பு என்பது நீர் வார்த்தல், நீர் வார்க்கிறது என்ற அந்த ஒரு கருத்தை கொடுக்கிறது. அந்த விஷயத்தை தான் தொடர்ந்து வார்ப்புகள் வண்ணமானால் வையமும் போற்று, நாற்றுகள் செழித்தால் நாடு உயரும். சிப்பி செதுக்கும் சிலையிலும் வார்ப்பு. சிலை வார்க்கிறது என்று சொல்வார்கள். உலோகத்தை காய்ச்சி ஊற்றுறது அந்த வார்ப்பு. சிப்பி செதுக்குற போது அது
சிப்பி செதுக்கும் சிலையில் அந்த உலோக சிலைகளிலே உலோகத்தை வார்க்கிற தன்மை இருக்கிறது. சிந்தை மகளும் ஓவியத்திலும் வார்ப்பு, அது வண்ணங்களின் வார்ப்பாக இருக்கும். வண்ணங்களை நாங்கள் அதாவது தண்ணீர் கலந்த அந்த வண்ணங்களை சேர்க்கின்ற அந்த வார்ப்பு இருக்கிறது. முட்டி மோதி பால் குடிக்கும் கன்றிலும் வார்ப்பு, அதப்படி அது அவர் வார்ப்பு தாளில் இருக்கிறார், வாய்ப்பு இல்லை. ஆமா, இல்லை அப்படி இருந்தாலும் முட்டி மோதி பால் குடிக்கும் கன்றிலும் என் வார்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவார். அது எந்த கருத்தில் என்பது எனக்கு அது தெரியல. முழு மனதாய் படைக்கும் படைப்பிலும் வார்ப்புகள். நாங்கள் படைப்புகளை சிப்பி செதுக்கிற, அதாவது சிலை வார்க்கிற போது, நீர் வார்க்கிற போது நாற்றுகள் செழிக்கும், அதுபோல ஓவிய வார்ப்பு, இவை அந்த வார்ப்பு அதுக்குள்ளே சரியா வருகிறது. முழு மனதாய் படைக்கும் படைப்புகளும் வார்ப்புகள் தான். நாங்கள் ஒவ்வொரு முறையும் படைப்புகளை வார்த்து கொண்டிருக்கிறோம், உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற. ஆகவே இந்த குழப்பம் இனிமேல் தொடரக்கூடாது. வாய்ப்புகளை தொடங்கி அந்த வாய்ப்பு என்பதை 1-2 வரிகளை வாய்ப்பாகவும் பின்னர் நீங்க வார்ப்பு என்று தான் எடுத்துட்டு இருந்தீங்க. கவிதைக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு மேலாக இதுக்கு மேல நான் சொல்ல முடியல. ஏனென்றா தலைப்பை நீங்கள் குழப்பியபடியால் அதை ஆதரிச்சு நாங்க சொல்ல முடியாது உண்மையில. அதை ஏனென்றால் இது பொது தலைப்பு. ஆகவே கவனிச்சு கொள்ளுங்கள். நன்றியோடு தொடர வேண்டும் உங்கள் பணிகளும். அடுத்த முறை உள்வாங்கி கவிதைகளை கொண்டு வர வேண்டும் என்ற அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து கேம் தங்கராஜன். வியாழன் கவி நேரத்துக்காக கவிதை இலக்கம் 789. வரமாகும் வாய்ப்புகளே. கதவை தட்டாது வரும் கவனிப்போருக்கே அள்ளித்தரும் நம்பிக்கை விதையாய் விதைக்கும் நம்பியோர்க்கு வாழ்க்கை தித்திக்கும். திரும்பவும் வருமா அது எப்போது விரும்பினால் மனம் தரிசனம் இப்போது. ஒவ்வொரு தருணமும் கொடுப்பது காலம் தப்பாது பிடித்தால் வரமாகும் நாளும். வாய்ப்புகள் வரும்போது எதற்காக தவிர்ப்பு? வாய்ப்பை விட்டவே மனதிற்குள் தவிப்பு. வருவது வரட்டும் என பயன்படுத்தி பார்க்கலாம். பயத்தையும் தயக்கத்தையும் துணிவாலே தீர்க்கலாம். வந்தவற்றை வரமாக்குவது மனிதரின் உள்ளமே. தத்துவத்தை புரிந்து கொண்டால் அர்த்தமும் சொல்லுமே. நன்றி, வணக்கம். தத்துவத்தை புரிந்து கொண்டோம். தத்துவத்தை புரிஞ்சு கொண்டான விஷயங்கள் உள்ள போல மேலாளியை விட்டுட்டார். இல்ல இவற்ற பிரச்சனை இப்ப வரிகளை குறைக்க வேணும். அப்ப அதுக்குள்ள கொண்டு வர முடியாது கணக்க விஷயம் பயத்திலேயே 2 விஷயம் 3 ஒரு சின்ன விஷயத்தை தட்டினா வந்துடும். விட்டுறாதீங்கோ, வாய்ப்பு தவித்தால் தவிப்பு வந்துடும். வந்தவற்றை வரமாக்குவது அப்படியே தத்துவம் அப்படி சொல்லிட்டு பயத்திலே கவிதையை தொடர்க கவிதை எழுதுறேன். நான் பயந்தேன் அடுத்த 2ஆம் பகுதியும் வருமோ நானும் அதுகளை விட்டுட்டேன். இடத்துல இருக்கும் தெரியா. ஆனால் உண்மையில தொடர் பயிற்சிகளை வந்திருக்கிறார் கவிதை. ஏனென்றா அது எடுக்காது, கூட வரிகளை போட்டால் அந்த பெட்டி எடுக்காது என்பது. கதவை தட்டாது வரும். சில பேருக்கு அதிர்ஷ்டம், அந்த வாய்ப்பு அவர்களுக்கு எந்த முயற்சியும் இல்லாத ஆனால் தானாக வரும். அதை நாம் அதிர்ஷ்டம்னு சொல்லிக் கொள்வோம். கதவை தட்டாது வரும் கவனிப்போர்க்கு அள்ளித்தரும். அந்த தட்டும் போது நாங்கள் திறந்து கவனிச்சு கொண்டோம்டா அதிர்ஷ்டம் அள்ளி தந்துவிடும். இல்லை கண்ணா மூடிக்கொண்டு என்ன இது பேந்து வெறுந்தானே அடுத்த முறை பார்ப்போம் சோம்பி கிடந்தோம்னு சொன்னால் அது போய்விடும். ஆகவே நம்பிக்கை விதையாய் விதைக்கும் நம்பியோர்க்கு வாழ்வு தித்திக்கும். அந்த வெறம் அது வருகின்ற வாய்ப்பு நம்பி ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்தால் அது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் ஒரு விதியாய் அது விதைத்து போகும். அதுல இருந்து நாங்கள் அறுவடையை விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம். யாரு திரும்பவும் வருமா அது எப்போது என்ற கேள்வி, திரும்பவும் அந்த வாய்ப்பு சிலவள அந்த வாய்ப்பை தட்டி விட்டுட்டோம்னா திரும்ப வருமா அது? அப்படி வந்தால் விரும்பினால் மனம் தரிசனம் இப்போது நாங்கள் விரும்பி கொண்டால் அதை இப்போதே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னொரு முறை வருமா என்றது சந்தேகம். ஒவ்வொரு தருணமும் கொடுப்பது காலம். ஒவ்வொரு தருணமும் காலம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்து போகும். அதை நாங்கள் தப்பாம பிடிச்சு வந்துட்டோம்னா சில பேருக்கு வேணும் திடீரென்று இப்படி பணக்காரராக வந்துட்டோம், திடீரென்று இவர்கள் கட்டிக்காரராக வந்துட்டோம். அப்படி இல்லை, அவர்கள் ஒவ்வொரு முறையும் கொடுத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தித்தான் இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு திடீரென்று நாம ஒரு பெரும் நன்மையோ ஒரு பெரும் பயன் எதிர்பார்த்தால் அது கிடைக்கிறது என்பது கடினம்தான். ஆகவே வரும்போது ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை வரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அடுத்து இந்த தவிப்பு வாய்ப்புகள் வரும்போது எதற்காக தவிர்ப்பு? ஏன் அதை தவிர்க்கிறீர்கள்? வாய்ப்புகள் வரும்போது ஏன் தவிர்க்கிறீர்கள்? வாய்ப்பை விட்டபின் மனதுக்குள் தவிப்பு ஏற்படுகிறது. ஐயையோ விட்டுட்டோமே, இதே வாய்ப்பு எனக்கும் வந்தது, இதே வாய்ப்பு எனக்கும் ஒரு காலம் வந்தது, நான் அதை விட்டுட்டேன், நான் அவையில் அதை பிடிச்சு கொண்டினோம், அப்படியே சொல்லி போட்டு நாங்கள் விட்டுருவோம். வருவது வரட்டும் என பயன்படுத்தி பார்க்கலாம். அது சரியா விளையா முதல் முயற்சி செய்ய வேணும். சொல்லுவார்கள் நீங்க அதை என்னன்னு சொல்ற, ஒரு போட்டியா அல்லது ஒரு விடயத்திலையோ நாங்கள் நம்பி காலை வைக்க வேணும். வைக்காம இருந்து கொண்டு கதைச்சு கொண்டு இருக்காது, அது சரி வராது, அது சரி வரும், அப்படி இல்லை. நாங்கள் அதை முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஆகவே பயத்தையும் தயக்கத்தையும் துணிவால தீர்த்து கொள்ள வேணும். எதற்கும் துணிந்து கால் வைக்க வேணும். வந்தவற்றை வரமாக்குவது மனிதரின் உள்ள ஒவ்வொருவரினுடைய அது ஒவ்வொருடைய மனதின் அளவுதான். நான் எப்படி அதை பயன்படுத்துகிறேன், இன்னொருவர் அதை எப்படி பயன்படுத்துகிறார், அல்லது கொஞ்சம் படித்தவர் எப்படி பயன்படுத்துகிறார், அல்லது அறிவு கூடினவர் ஒரு தந்திரம் உள்ளவர் எப்படி பயன்படுத்து, அது அவர்களின் உள்ளத்தை பொறுத்தது. இந்த தத்துவம் புரிந்து கொண்டால் அர்த்தமும் அந்த இந்த இந்த தத்துவமே பெரும் அர்த்தத்தை சொல்லும் என்று சொல்லி முடித்திருக்கிறார். ஆகவே அது உங்கள் மனதின் அளவு, மனதின் விருப்பு, அதுதான் அந்த தத்துவம். வரமாகும் வாய்ப்புகள். அழகாக பேசிக்கொண்டது ஜெயம் தங்கராஜா, சிறப்பான வாழ்த்துக்கள். வரிகளை ஒரு சுருக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி. வணக்கம். கவியுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். வரமாகும் வாய்ப்புகளே இயற்கையின் கொடையில் பலமான வாய்ப்புகள். இறைவனின் படைப்பில் பிறப்பு நியதிகள். இயற்கையின் கொடையில் வரமான வாய்ப்புகள். இறைவனின் படைப்பில் பிறப்பு நியதிகள். வாழ்வு என்பதும் வரமான வாய்ப்பு. வண்டமாய் ஆக்குவது வந்திடமே சிறப்பு. வாழ்வு என்பது வரமான வாய்ப்பு. வண்ணமாய் வாக்குவது வந்திடுமே சிறப்பு. ஆரோக்கிய வாழ்வே வரமான வாய்ப்பு. ஆனந்தமாய் வாழ்வதே அவதியிலே சிறப்பாகும். ஆரோக்கிய வாழ்வே வரமான வாய்ப்பு. ஆனந்தமாய் வாழ்வதே அவதியிலே சிறப்பாகும். நன்றி, வணக்கம். 751வது கவிதை வரிகளோடு, அதாவது தகவத்தலைப்போடு அவருடைய கவிதை இலக்கமாக 751 செல்வி நித்யானந்தன் அவர்கள். அவர் மிக சுருக்கமாக சொல்லி முடித்திருக்கிறார். அவர் சொன்ன விடயங்கள், இயற்கையின் கொடையில் வளமான வாய்ப்பு இருக்கிறது. இறைவனின் படைப்பில் பிறப்பு இறப்பு நியதியாக இருக்கிறது. இறைவன் படைப்பு எல்லோருக்குமே அது ஒரு வரம் தான். ஆனால் அதிலேயே பிறப்பு இறப்பு என்பது உண்மையானதாக இருக்கிறது. ஆகவே இந்த வரம், நாங்கள் வரம் வாங்கித்தான் வந்து பிறந்திருக்கிறோம். ஆனால் இறப்பு என்பது எல்லோருக்குமே நியதியாகிவிட்டதே. எல்லோருமே அதில் ஒரு சிலர் இந்த உலகத்திலே தங்கி விடலாம், இறப்பு இல்லை என்று சொல்ற அளவுக்கு இல்லை. ஆகவே இவர் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரும் தத்துவம் அடங்கி இருக்கிறது. படைப்பு, இறைவன் படைப்பு என்பது எங்களுக்கு வரம் தான். ஆனால் அந்த பிறப்பு எப்படி வரமாக அமைகிறதோ இறப்பும் வரம் தான். இறந்தே ஆக வேணும். யோசித்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இறக்காம நாங்கள் இருந்தால் எங்கள் நிலை எங்களவு தூரம் போகும். அதுக்கு எங்களால் இயங்க முடியாமல், எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே கூனி குறுகி திரும்ப நாங்கள் ஒரு குழந்தை நிலைக்கு போய் அதற்கு கிளம்ப போற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே இறப்பு கூட வரம்தான், அது நியதியாகி விட்டது. வரமான வாழ்வு என்பது ஒரு வரமான வாய்ப்பு. அதை சரியாக நாங்கள் வண்ணமாக்குறதும் திண்ணமாக்குறதும் அல்லது எண்ணத்தின்படி சிறப்பாக்குறது எல்லாமே அது எங்கள் கைகளில் இருக்கிறது. அதே நேரம் உண்மையான வாய்ப்பு, உண்மையான வரம் என்றது ஆரோக்கியமான வாழ்வு. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான வாழ்வு தான் வரமாக அமைந்து விடுகிறதாக. அதை விட மேலான ஒரு வரம் இருக்கிறதா? நோயற்ற வாழ்வு அல்லது ஆரோக்கியமான உடல்நிலை அல்லது தொடர்ந்து ஆரோக்கியத்தோடு வாழ்றது என்பது இந்த வரம் எல்லோருக்கும் கிடைத்து விட போவதில்லை. சிலருடைய முயற்சி அல்லது தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே அது ஒரு பெரும் வரமாக இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வு ஒரு பெரும் வரமாக இருக்கிறது என்பதை இவர் இங்கே அனுபவ வார்த்தையாக அங்கே பதிந்திருக்கிறார். ஆகவே வாழ்வு என்பது வரமான வாய்ப்பு. அதை வண்ணமாக்குறது எங்கள் கையில். இயற்கையின் கொடையும் வரமான வாய்ப்புத்தான். இறைவன் படைப்பில் பிறப்பு இறப்பும் வரமான வாய்ப்புத்தான் எங்களுக்கு. ஆகவே நாங்கள் ஆனந்தமாய் வாழ்றது, நோயற்ற வாழ்வோடு சிறப்பாக நாங்கள் வாழ்றது என்றது
அது ஒரு பெரும் வரமாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி நித்யானந்தவர்களே. சிறு குறுகிய வரிகளனாலும் சின்ன சின்ன விடயங்களை அதற்குள்ளே நீங்கள் அழகாக பொருத்தி இருக்கிறீர்கள். நேர பெற்றாக்குறையா அல்லது உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை என்று அவர் வாசிக்கும் போதும் அந்த குரல் தெரிந்தது. ஆனாலும் கவிதையோடு இணைந்திருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். அழகான கவிதை, உண்மையில் சிறு கவிதை என்றால் குறுங்கவிதை என்றாலும் அது நின்று பேசக்கூடிய சிறப்பான வரிகளாக இருக்கிறது. இணைந்து பார்த்தும் கேட்டும் கொண்டும் இருப்பது லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகம் டிவியில் கவிதை நேரம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம், இலக்கம் 78, தலைப்பு தீய நட்பு. நம்மால் பயனுள்ள போது நட்பை காட்டியும் பயனில்லாத போது விலகி விடுவதும் நட்பாகும். நம்மால் பயனுள்ள போது நட்பை 19 உங்களோட கவிதை இருக்கா? போட்டிருந்தேன் பாருங்க. சிலவள நான் தாய்லாந்து சும்மா இல்லை, உங்களோட வேற இல்லை, யூடியூப்ல ஏத்திட்டு ஏதோ ஒரு இல்ல. சரி, வேறு யாரும் இருக்கணுமா? என்னோட கவிதை இருக்கா மணி? கவிதை இல்ல, காணொளியில் போறோங்க இன்னொரு தரம். என்னுடைய கவிதை உங்களையும் இல்லை, நேற்று வெள்ளனே அனுப்பிட்டேனே. அது காகம் கொண்டு ஓடிட்டு, காகம் கொண்டு ஓடிட்டு, காகம் தூக்கிட்டு ஓடிச்சு. சரி, நடமோனவர்கள் போட இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல, இதுல இல்லை. ஓகே, அப்படின்னா தாருங்கள். தரவா என்னுடைய கவிதையை தாருங்கள். எனக்கு இதுல இது சொல்றதுல முடிஞ்சிருமோ தெரியாது. நான் மற்ற ஐபோன்ல வரேன், நீங்க வேற யாரையும் எடுங்க, நான் ஐபோன்ல வரேன். சரி, அப்படி சொன்னேன். சிவகாசினி என்னுடைய நான் இப்ப அனுப்பிக்கொண்டேன். தாருங்கள். ஆரை சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? வணக்கம். வாய்மொழியாய் தமிழ் மொழியை அனுதினமும் அள்ளி வீசும் வாணியக்கா, கவியினை குறை தவிர்த்து நிறை சேர்த்து கவி கருவினை விரிவாக்கும் சோதரி சிவதர்ஷினி அவர்களே, பின்கவி தந்த தரவிருக்கும் கவியாளர்களே, கேட்டும் பார்த்தும் கொண்டிருக்கும் பாமுக உறவுகளே, வணக்கம். உங்கள் கனிவான கவியிடையே தொடரும் ஈஸ்வரண்ணாவின் வரிகள் இதோ. வரமாகும் வாய்ப்புகளே, வரமாகும் வாய்ப்புகளே, எந்நாளும் எக்கணமும் எல்லாம் நற்குண நாட்களே, எந்நாளும் எக்கணமும் எல்லாம் நற்குண நாட்களே, இந்நாளில் சைவ திரு தினங்கள் திக்கங்கும் திரிவடைந்து, இந்நாளில் சைவ திரு தினங்கள் திக்கங்கும் திரிவடைந்தாயிற்று. சிவராத்திரி ஏகதினம் 2 நவராத்திரி அட்டராத்திரி தசராத்திரி ஆயிற்று. இந்நாளில் சைவ திரு தினங்கள் திக்கெங்கும் திரிவடைந்தாயிற்று. சிவராத்திரி ஏகதினம் 2 நவராத்திரி அட்டராத்திரி தசராத்திரி ஆயிற்று. கடல் காணா கயவர்கள் எம்முடையே புகுந்து இப்புவியில் கடலாம் சோதிட கலை காட்டிய இனத்திற்கு கரிபூசி கண்வித்தை காட்டும் காலமாயிற்று. கடல் காணா கயவர்கள் எம்முடை புகுந்து இப்புவியில் கடலாம் சோதிட கலை காட்டிய இனத்திற்கு கரிபூசி கண்வித்தை காட்டும் காலமாயிற்று. இவ்விடத்து அடியேன் அறிவில் வறிஞன் நான் வேண்டுவது
பார்போற்றும் பாமுக பாமன்னர்களே, மாமேதைகளே, இம்மக்கள் மந்தம் நீக்க குதியுங்கள், குவியுங்கள் ஆய்வு அறிவியல் தன்னை. அடியேன் அறிவில் வறிஞன் நான் வேண்டுவது, பார்போற்றும் பாமுக பாமன்னர்களே, மாமேதைகளே, இம்மக்கள் மந்தம் நீக்க குதியுங்கள், குவியுங்கள் ஆய்வு அறிவியல் தனை. இவ்வனைத்தும் இவ்வையமதில் படைப்போர்க்கும் படிப்போர்க்கும் வளமாகும் வைரமுமாகும் வரமாகும் வாய்ப்புகளே. இவ்வனைத்தும் இவ்வையமதில் படைப்போர்க்கும் படிப்போர்க்கும் வளமாகும் வைரமாகும் வரமாகும் வாய்ப்புகளே, வரமாகும் வாய்ப்புகளே. நன்றி மிகு வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். மிகச் சிறப்பாக உண்மையிலே உங்களுக்கு முகத்துக்கு முன்னால முகஸ்துதிக்காக சொல்லையில இல்லைன்னா தப்பிருந்தால் நானும் தப்புத்தானன்னு சொல்வேன். ஆனால் சொன்ன விடயங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாத்தான் ஆழமாக அறிவுபூர்வமாக அனுபவ ரீதியாக இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவை நாங்கள் காண வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். பல இடத்துல நீங்கள் அந்த கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறீர்கள். எந்த நாளும் எக்கணமும் நட்புண நாட்கள் தான். அது என்ன நாட்களில் கரிநாள், சிறப்பு நாள், முகூர்த்த நாள், அந்த நாள் இந்த நாள் அது என்ன என்றது அவர் கேட்டிருக்கிறார். உண்மையிலே நாட்கள் எல்லாமே எமக்காக படைக்கப்பட்டதுதான். ஒவ்வொரு நாட்களுமே எங்களுக்கானது. அது எல்லாமே சிறப்பான நாட்கள் தான். 365 நாள் வருஷத்தில் என்றால் மாதத்திலே 30 நாள், 28 நாள், 29 நாள் என்றால் எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். இந்த நிலையிலே நாங்கள் தினங்களை சில தினங்கள் சின்னல இருந்தே சிவனுக்கு ஓடி ராத்திரி சிவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றே படித்து கொண்டு வந்து பாடமாக்கி கொண்டு குழந்தையிலிருந்து எல்லாம் மனப்பாடமாக்கி மக்களே பதித்து வைத்த உடனே இப்போ சிவராத்திரி எப்பவாம் என்று பலர் மத்தியில கேள்வி எடுக்கிறதாக நேற்றா அங்கு தாயகத்திலே நேற்றாம், இந்தியாவில் இப்படியாம், கனடாவில் அப்படியாம் என்று ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விழாவாக அது சிவராத்திரி ஒன்றாக இருந்தது 2ஆகிவிட்டது. நவராத்திரி நவம் 9ஆக இருந்தது, இப்போ தசராத்திரி 8 அட்டராத்திரியாக ஆகிவிட்டது. ஆகவே நாங்கள் தான் இந்த பூகோள சாத்திரம் அல்லது ஜோதிட கலை இதை காட்டியவர்கள் உம்மவர்கள் தான் என்று அறிவுபூர்வமாக அங்கே பெயர் பொறிச்சிருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த விடயங்களை புதிதாக வந்து காட்டுகிறீர்களே, கரிபூசி இந்த கலை வித்தியை நீங்கள் எங்களுக்கு மத்தியிலே தந்து விடுகிறீர்கள். ஆகவே நான் கேட்கிறேன், அறிஞன் அல்ல, நான் அறிவில் வறிஞன். அழகான சொல்லாடல், அறிவில் வறிஞன், வறுமை உள்ளவன் என நான் என்னை தாழ்த்தான் கேட்கிறேன். ஒரு கேள்வியை கேட்கும்போது நான் பெரிய கட்டிக்காரனாக இந்த கேள்வியை கேட்டால் அங்கு கேள்விக்கு பதில் சொல்ல வரமாட்டேன். எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாதப்பா ஒருக்கா சொல்றீங்களா என்று கேட்கிறது அதுவும் ஒரு தந்திரம் தான். அறிவில் வறிஞன் நான் வேண்டுகிறேன். பாமுக மாமேதைகளே, உங்களையும் சாட்சியாக வைத்துத்தான் கேட்கிறேன். குவியுங்கள் அறிவியல் துறையிலே நாங்கள் தேடுவோம். இந்த வையகம் படைப்போர்க்கும் படிப்போர்க்கும் வைரமாகின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கொள்ளுங்கள். விளக்கத்தை திரும்பவும் இந்த 2 நாள் வேணுமா, அல்லது அந்த கலண்டர் இந்த கலண்டர் 2 குழப்பம் வேணுமா, அல்லது நாட்களுக்குள்ளே இன்னும் எங்களுக்கு தெளிவில்லாமல் இந்த விழாக்களை நாங்கள் ஆடம்பரத்துக்காக 5 நாள் 10 நாளாக கூட்டி கொண்டு போகிறோமா என்பதாக இவருடைய அழகான கவிதை மலர்ந்தது. நிறைய கேள்விகள் வரமான இந்த தலைப்பை அழகாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. அந்த தலைப்பு ஒன்று கவி சொற்கள் அழகான வளமான கவிதைகளாக கவி வார்த்தைகளாகவும் அழகான வளம் சேர்க்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. 2வது கரு வந்து பலம் கொடுக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. ஆகவே இந்த கவிதை ஒரு கனமான கவிதையாக நான் பார்க்கிறேன். உண்மையிலே கனம் தாங்கிய கவிதையாக தலைப்புக்கு அவ்வளவு தூரம் சிறப்பாக அமைஞ்சிட்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஈஸ்வரனா, தொடர வேண்டும். இன்று அளவாக எழுதி அளவாக ஆறுதலாக வாசித்து முழுமையாக என்னால் உள்வாங்கக்கூடியதாக தந்திரீர்கள். அதுதான் அந்த கவிதையின் 100க்கு 100% வெற்றியாக அமைந்தது. சிறப்பான உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவ்வளோ உள்வாங்கி மிக சிறப்பாக சொல்லுவாங்க. மதிதா அவர்கள் ரெடி ஆகுங்க கவிதை இருந்தால். மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு உறவுகள்
மோகன் அவர்கள், கவிதைகள் எழுதியவர்கள், கவிதைகளை தட்டி கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் அத்தனை பேருடைய மகிழ்வான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு கவிதைக்காக நான் 560 என்னுடைய நம்பர் 500. வரமான வாய்ப்புகளே, வரமான வாய்ப்புகளே, வளமாய் கிடைத்த வாழ்வினை நாம் வளமாய் வாழ்ந்திடவே காற்றுள்ள போதே தூற்றிடனும் வாய்ப்புள்ள போதே கற்றிடனும். வரமாய் கிடைத்த வாழ்வினை நாம் வளமாய் வாழ்ந்திடவே காற்றுள்ள போதே தூற்றிடனும் வாய்ப்புள்ள போதே கற்றிடனும். கிட்டி வரும் வாய்ப்பனைத்தும் பயணத்தின் பாதைகளாய் எடுத்து வைக்கும் அடிகளெல்லாம் சிகரம் தொடும் படிக்கல்லாய். கிட்டி வரும் வாய்ப்பனைத்தும் பயணத்தின் பாதைகளாய் எடுத்து வைக்கும் அடிகளெல்லாம் சிகரம் தொடும் படிக்கல்லாய். வரமான வாய்ப்புகளாய் பாமுகத்தின் வாசல் எமக்காய் தினமும் திறந்திருக்கும். வளமான வாய்ப்புகளாய் பாமுகத்தின் வாசல் எமக்காய் தினம் திறந்திருக்கும். காசு பணம் தேவையில்லை, முன்பதிவு ஏதுமில்லை, வாய்ப்புகள் பல உண்டு, எல்லோருக்கும் இடமுண்டு. காசு பணம் தேவையில்லை, முன்பதிவு ஏதுமில்லை, வாய்ப்புகள் பல உண்டு, எல்லோருக்கும் இடமுண்டு. ஆன்மீக நெறியுண்டு, ஆங்கில பாடமுண்டு, ஆர்வம் அறிவு திறமையென முயற்சிகள் பல உண்டு, யோகா பயிற்சியும் உண்டு. ஆன்மீக நெறியுண்டு, ஆங்கில பாடமுண்டு, ஆர்வம் அறிவு திறமை என முயற்சிகள் பல உண்டு, யோகா பயிற்சியும் உண்டு. வயதில்லை இங்கில்லை, அன்புக்கும் பஞ்சமில்லை, உறவுகளாய் ஒன்றிணைத்து எம்மை அணைக்கும் கரங்கள் 4 உண்டு. வயதில்லை இங்கில்லை, அன்புக்கும் பஞ்சமில்லை, உறவுகளாய் ஒன்றிணைத்து எம்மை அணைக்கும் கரங்கள் 4 உண்டு. ஒரு முறைதான் வாய்ப்பு நம் வாசல் கதவு தட்டும், வரமாய் வந்ததை நாம் பலமாய் பற்றிக் கொள்வோம். ஒரு முறைதான் வாய்ப்பு நம் வாசல் கதவு தட்டும், வரமாய் வந்ததை நாம் பலமாய் பற்றிக் கொள்வோம், நெஞ்சம் நிறை நன்றியோடு. வரமாய் வந்ததை நாம் பலமாய் பற்றிக் கொள்வோம், நெஞ்சம் நிறை நன்றியோடு, நெஞ்சம் நிறை நன்றியோடு. வணக்கம். நன்றி. வணக்கம். சூப்பர் சூப்பர். நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதையாக இருந்தது. பல விடயங்களை தொட்டு நிறைவாக கருத்துக்கள் பாமுக பக்கமாக திரும்பி கொண்டு வந்திருந்தீர்கள். ஒரு முறைதான் வாய்ப்புகள் நாம் வாசல் கதவு தட்டும், ஆனால் இங்கு பாமுக பக்கத்திலே எப்போதுமே இருக்கிறது வாய்ப்பு. நீங்கள் அது ஒரு தவற விட்டாலும் அடுத்த முறை அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இங்கு திறந்த கதவாகத்தான் இது இருக்கிறது, எப்போதும் மூடப்படாது. ஆகவே இந்த ஒரு முறைதான் வாய்ப்புகள் நம் வாசல் கதவு தட்டும், வரமாய் வந்ததை நாம் பலமாய் பற்றிக் கொள்வோம் என்கிறீர்கள். நான் சொல்கிறேன், திறந்தேதான் இருக்கிறது இந்த வாய்ப்புகள், நாம் அதை தினமும் பயன்படுத்துவோம் என்று சிறப்பாக உங்கள் வரிகள் அப்படி பேச வைத்தது. வரமாய் கிடைத்த வாழ்வினை நாம் வளமாய் வாழ்ந்திட காற்றுள்ள போதே தூற்றிடனும் வாய்ப்புள்ள போதே கற்றிடணும். இந்த பழமொழியை அழகாக நீங்கள் இங்கே இணைத்திருக்கிறீர்கள். காற்றுள்ள போதே தூற்ற வேண்டும், வாய்ப்புள்ள போதே கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு என்பது வயது வித்தியாசம் இல்லை. கிட்டி வரும் வாய்ப்பனைத்தையும் பயணத்தில், வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். ஆக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் நமக்கு வெற்றி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போது 10 வாய்ப்பு, 10 நாள் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் அதிலே 1 நாள் 2 நாள் தான் வாய்ப்புகள் பயன்படுத்துகிறோம். மற்றும்படி நாங்கள் எங்களை பாட்டில் போகிறோம் என்றால் அங்கே ஏனோ தானோண்டு போவோம். ஆனால் அந்த ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு இன்றைக்கு இப்படி செய்ய வேண்டும், நாளைக்கு இந்த வாய்ப்பை இப்படி பயன்படுத்த வேண்டும், சரியான அந்த பயண பாதையை நாங்கள் நீங்க சொன்னமை எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாம் வெற்றியை தர வேண்டும், சிகரந்தோடும் படிக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிறீர்கள். அழகான வரிகள். வரமான வாய்ப்புகளாய் பாமுகத்தின் வாசல் எமக்கு. பலருடைய பக்கங்கள் ஒளிர்வதற்கும் அவர்கள் பெயர்கள் வெளியில தெரிவதற்கும் பலர் ஆளுமை உடையவர்களாக வருவதற்கும் பாமுக பக்கங்கள் அந்த திருவாசல் திறந்து வைத்தமைத்தான். உண்மையிலே அதை யாருமே மறக்க முடியாது. எமக்காய் திறந்து வைக்கப்பட்ட அந்த பாமுகத்தின் வாசல் அது தினமும் திறந்திருக்கும். முன்பதிவு தேவையில்லை. இன்றைக்கு காலையில வந்து வாணிமன் நான் இன்றைக்கு பதிவு செய்து கொள்கிறேன் என்று நாங்கள் பதிவு செய்ய தேவையில்லை. காசு பணம் கட்டிவிடுத்தான் வந்து நிகழ்வுக்குள்ள நுழைய வேணும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. முன்பதிவு தேவையில்லை. அவர் பெரிய இவர் பெரிய, அவருக்கு முன்னுரிமை இவருக்கு முன்னுரிமை என்பது எதுவும் தேவையில்லை. எல்லோருக்குமே இடம் உண்டு. நீங்க எல்லோருமே வந்து வளர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பை பயன்படுத்த உங்களுக்கு ஒரு சிறந்த களமாக இருக்கிறது. இங்கே என்னென்ன இருக்கிறது? ஆன்மீக நெறி வேணுமா, ஆங்கில பாடம் வேணுமா, அறிவு திறமை ஆளுமைகள் வேணுமா, முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள், யோகா பயிற்சி இருக்கு, முயற்சி இருக்கு, பயிற்சி இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. ஆர்வம் இருந்தால் எல்லாமே நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். வயதில்லை இல்லை, அதுதான். ஒரு குடும்பத்திலே எப்படி பேரன் பேத்தி, அம்மா அப்பா, பிள்ளை,
மருமகள் என்று இருக்கிறது. அதுபோல இது ஒரு பாமுக குடும்பம் தானே. ஆகவே வயதில்லை இல்லை, எல்லோருமே இணையலாம். அன்புக்கு பஞ்சம் இல்லை. உறவுகளாய் ஒன்றிணைந்து எம்மை அரவணைக்கும் கரங்கள் 4. அவர் குறிப்பிட்ட 4 கரங்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் என்று. அதை நான் சொல்ல தேவையில்லை. ஆகவே இந்த அரவணைக்கும் கரங்கள் 4 இருக்கிறது. ஒரு முறைதான் வாய்ப்பு என்பது மட்டும்தான் எனக்கு இடிக்கிறது. மற்ற எல்லாமே ஒரு முறை வாய்ப்பு என்பது அது பாமுக பக்கத்தில் இல்லை, பொதுவாக சொல்லியிருக்கார். சில வேளை நல்ல வாய்ப்புகள் வேறும், அதை கண்ண மூடிக்கொண்டு விட்டுறாதீங்கண்டு. இங்கே பாமுக பக்கத்திலே வாய்ப்புகள் எப்போதுமே. சில பேர் 20 வருஷம் தொடர்ந்து இருப்பவர்கள் இருக்கிறார்கள். 10 வருஷத்துக்கு இடையில் ஒரு விடுமுறை எடுத்து விடுபடுத்து திரும்ப வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்காக எப்போதுமே திறந்திருக்கும். அந்த பலமை பற்றி நாங்கள் எங்களுக்கான பாலமாய், உறவு பாலமாய் ஏற்று வாழ்வை வளம்படுத்தி கொள்வோம். அதுக்கு அவர் நெஞ்சார்ந்த நன்றியையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே சிகரந்தோடும் படிக்கலான வாய்ப்பாக மிக அழகாக அந்த வரமான வாய்ப்புகளை பல பக்கமாக திருப்பினாலும் பாமுக பக்கத்திலே வளமாய் சேர்த்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். நேவிஸ் பிலிப்ஸ். நன்றி மஜிதா அவர்கள். வணக்கம். நீங்க சிவதர்சினி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. மிக சிறப்பு சிவதர்சினி. வாணி, உங்களுக்கு மீண்டும் வணக்கத்துடன் மிக மிக அழகாக எங்களுடைய கவிதைகளையும் தட்டி கொடுத்தீர்கள். மிக சிறப்பு. நேவி சக்கா மிக சிறப்பான பாமுக பக்கத்தில் அவர் தான் வந்து சேர்ந்த அந்த இதை வச்சு எழுதியிருந்தார். மிக சிறப்பு. ஆமாம், வாய்ப்பு. ஆனா எல்லோரும் வாழ்க்கை வந்து ஒரு முறை என்று சொன்னது சில பேருக்கு பல முறை வாழ்க்கை கூட இருக்கிறது. நகைச்சுவையாக சொல்லிக் கொண்டு மிக சிறப்பு. வாழ்க்கையே பல முறை வாய்ப்பு பயன்படுத்துதான். வாழ்க்கை ஒரு முறையா இருந்தாலும் வாழுவோர் பல வாய்ப்புகள் வந்து போகும். மிக சிறப்பாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றியில் ஈஸ்வரனாக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஈஸ்வரனா தொடர்ந்து எழுதுங்கள். மிக சிறப்பாக நீங்கள் எழுதும் கவிதைகள் மிக நீங்கள் விட்டு விட்டு எழுதாமல் தொடர்ந்து எழுதுங்கள் என்னாண்டு கூறி மீண்டும் நன்றியோடு விடைபெற்று நாளை சந்திக்கிறேன். வாணி, நன்றி நன்றி. நித்யானவர்களே வளம் பெற்று மூச்சு பயிற்சி நிறைய செய்ய வேணும். ஆமா, மூச்சு பயிற்சி, பேச்சு பயிற்சியும் செய்ய முடியவில்லை. பேச்சு பயிற்சி கூட வந்துட்டு இப்ப மூச்சு பயிற்சி, இப்ப வேலை கூட போறேன். சரி, உடற்பயிற்சி வேலையும் வேணும் தானே. இன்று நேற்று ஓரளவுக்கு செய்யக்கூடியதா இருந்தது. இல்ல, வெளியில போய் இன்னும் கூடும் எல்லாருக்கும் இந்த குளிர் எழுதுபட. ஆமா, இப்ப வேலைக்கு போகணும் மணி இன்னைக்கு. சரியா, சென்று வாருங்கள், கவனமா பாருங்கள். நன்றி, வணக்கம் மணி. நன்றி. வஜிதா, உங்களோட கவிதை தர போறீங்களா அல்லது சிவதர்சினி பாருங்கள்? என்னுடைய கவிதை நான் அனுப்பிட்டு நான் பாருங்கள். இல்லை என்று போடவா? ஆமா, நானும் அனுப்பித்தான் இருந்தேன் என்ற கவிதை. உங்களோட வடை இல்லை, என்ன பண்ணிடுது? ஆனா பரவாயில்ல, நீங்க உங்களோட குரல் தந்தீங்க நேரலையில். சில வழி இருக்கும் பாக்குறேன்னா. ஆனா இங்க தொடர்ந்து வேலை என்று ஓடுறது. நேவிஸ் பிலிப்ஸ் இருக்கு. உங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு டபுள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் சிவதர்சினி அவர்கள் உங்களோட வர இல்ல. சரி, நான் அப்படின்னா திரும்ப அனுப்புங்க. நான் நேவிஸ் அவர்கிட்ட போடுறோம். அவர் ஆசையுமே தாங்க எடுப்பான். வீடியோ போட்டது வந்தது இந்த கவிதை எழுதும் போது உணர்ச்சி விடமா வார்த்தைகள் எல்லாம் அகிலப்பட்டுக்கண்டு வந்தது எழுதும் போது. சில தலைப்புகளுக்குள்ள நிறைய வார்த்தைகள் பிச்சு கொண்டு வரும். வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலி. கவி இலக்கம் 570. வரமான வாய்ப்புகளே, வரமான வாய்ப்புகளே, வரமாய் கிடைத்த வாழ்வினை நாம் வளமாய் வாழ்ந்திடவே காற்றுள்ள போதே தூற்றிடனும் வாய்ப்புள்ள போதே கற்றிடனும். வரமாய் கிடைத்த வாழ்வினை நாம் வளமாய் வாழ்ந்திடவே காற்றுள்ள போதே தூற்றிடனும் வாய்ப்புள்ள போதே கற்றிடனும். கிட்டி வரும் வாய்ப்பனைத்தும் பயணத்தின் பாதைகளாய் எடுத்து வைக்கும் அடிகளெல்லாம் சிகரம் தொடும் படிக்கல்லாய். கிட்டி வரும் வாய்ப்பனைத்தும் பயணத்தின் பாதைகளாய் எடுத்து வைக்கும் அடிகளெல்லாம் சிகரம் தொடும் படிக்கல்லாய்.
வரமான வாய்ப்புகளாய் பாமுகத்தின் வாசல் எமக்காய் தினமும் திறந்திருக்கும். வரமான வாய்ப்புகளாய் பாமுகத்தின் வாசல் எமக்காய் தினமும் திறந்திருக்கும். காசு பணம் தேவையில்லை, முன்பதிவு ஏதுமில்லை. வாய்ப்புகள் பலவுண்டு, எல்லோருக்கும் இடமுண்டு. காசு பணம் தேவையில்லை, முன்பதிவு ஏதுமில்லை. வாய்ப்புகள் பலவுண்டு, எல்லோருக்கும் இடமுண்டு. ஆன்மீக நெறியுண்டு, ஆங்கில பாடமுண்டு. ஆர்வம், அறிவு, திறமை உண்டு. முயற்சிகள் பலவுண்டு, யோகா பயிற்சியும் உண்டு. ஆன்மீக நெறியுண்டு, ஆங்கில பாடமுண்டு. ஆர்வம், அறிவு, திறமையென முயற்சிகள் பலவுண்டு, யோகா பயிற்சியும் உண்டு. வயதில்லை இங்கில்லை, அன்புக்கும் பஞ்சமில்லை. உறவுகளாய் ஒன்றிணைந்து எம்மை அணைக்கும் கரங்கள் 4. அன்புக்கு பஞ்சமில்லை, வயதில்லை இங்கில்லை. வயதில்லை இங்கில்லை, அன்புக்கு பஞ்சமில்லை. உறவுகளாய் ஒன்றிணைத்து எம்மை அணைக்கும் கரங்கள் 4 உண்டு. ஒரு முறைதான் வாய்ப்பு நம் வாசல் கதவு தட்டும். ஒரு முறைதான் வாய்ப்பு நம் வாசல் கதவு தட்டும். வரமாய் வந்ததை நாம் பலமாய் பற்றி கொள்வோம் நெஞ்சம் நிறை நன்றியோடு. ஒரு முறைதான் வாய்ப்பு நம் வாசல் கதவு தட்டும். வரமாய் வந்ததை நாம் பலமாய் பற்றி கொள்வோம் நெஞ்சம் நிறை நன்றியோடு. நெஞ்சம் நிறை நன்றியோடு. நன்றி, வணக்கம். விண்டோக்குள்ளால் எடுத்திருக்கிறார் வீட்டுல நின்று படத்தை. ஜன்னலுக்குள்ளால எடுத்தீங்களா வீடியோவை? ஆமா, வீடியோ பதிவிலே நல்ல ஆறுதலாக தெளிவாக வாசித்துட்டு இருக்கீங்க. நேர பெறும்போது கொஞ்சம் இரைச்சல், சாதுவான இரைச்சல் இருந்தது. சிறப்பா இருந்தது உங்களுக்கு கவிதை. ஆமா, கேட்டோம். உங்களுக்கு கேட்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது. நன்றி நன்றி நன்றி. சுயர்சினியர் போட்டுக்கிறீங்களா? போட்டிருக்கேன். நான் குரலே தந்து விடுகிறேன். நான் கையில வச்சு இல்லை, உங்களை வரையுது இல்லையே? இல்லையே, இருக்கிறேன்னு தெரியல. ஒருங்க பார்க்குறேன் இன்னொரு தடவை. இல்லை, நேவ்ஸரெல்லாம் இருக்கு, உடைய காணும். ஒருங்க பார்க்குறேன் இன்னொரு தடவை. கீழே போய் பார்க்குறேன். கீழே விழுந்துட்டு வியாழன் கவிதை 26 இங்கே இருக்கிறீங்க. ஓகே, மாறி அங்கலங்களை போட்டுட்டேன். இல்லை இல்லை, இதில் தான் நான் இங்கே கீழே வந்துட்டுது. சரி சரி சரி. இல்லாட்டி வாழை மேலே நிற்கணும். ஆமா, சரி. இந்த இருக்கிறீங்க. ஓகே, வணக்கம். வியாழன் கவி 2296 சிவதேஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. வரமாகும் வாய்ப்புகளே, வரமாகும் வரவுமாகும், வரமாகும் வரவுமாகும். சிரமேல் தாங்கினால் சிறப்புமாகும், சீராகும். காற்று வீசும் திசை போல் கடினம் கலைத்தும் பெறும். காற்று வீசும் திசை போல் கடினம் கலைத்தும் பெறும். கனிந்த பழம் போல் தானாகவும் நாடி வரும். கனிந்த பழம் போல் தானாகவும் நாடி வரும். பொருள், பண்டம், பணம், பதவி, உறவு, நட்பு யாதாயினும் வரமாகும். பொருள், பண்டம், பணம், பதவி, உறவு, நட்பு யாதாயினும் வரமாகும். போதாதெனினும் வரவாகும், போதாதெனினும் வரவாகும். காற்றுள்ள போதே தூற்ற காலம் அறிந்து ஏற்க, காற்றுள்ள போதே தூற்ற காலம் அறிந்தே ஏற்க. கோளும் ராசி பலனுமா, கோளும் ராசி பலனுமா வரவாகும் வாய்ப்புகளே. நன்றி, வணக்கம். சிறப்பு, நன்றி, வணக்கம். நன்றி. இப்போது ஆமா, வஜிதா நிக்கிறாரா கவிதையோடு? அவர் நிக்கிறார், கவிதையோட நிக்கிறாரு தெரியல. அப்ப தட்டி கொடுக்கக்கூடியவர்கள் நினைக்கிறேன். காணொளி கவிதைகள், காணொளி கவியை நிறைவேறது நகுலாஸ்வரர்கள் வாருங்கள். ஆமா, நேவஸ் பிலிப்சரல் சிவர்சினி கவிதை பக்கமாக சொல்றேன்னா சொல்லுங்க. அழகான கவிதையாக இருந்தது. வரமாய் கிடைத்த வாழ்வே. 2 பேரும் ஒரே பழமொழி எடுத்துருக்கோம் இல்லையா? காற்றுள்ள போதே தூற்றணும், வாய்ப்புள்ள போதே மின்னல் வந்து இருக்கிற மாதிரி இந்த கவிதைகள் எழுதுற போது ஈர்க்கிறது. திரைக்கவியும் அப்படித்தான். நாங்க எழுதுனா நீங்களும் அதே மாதிரி தான் எழுதுவீங்க. அது தொட்ட அது அப்படியே இது அவர் தொடர் மாதிரி வந்தது. ஒரே பக்கம் சிந்தனையோ தெரியல. இந்த வாய்ப்பு வேறங்களை நாங்க கருத்தால வச்சு சில மீட்டாங்கி நாங்க நல்ல அழகாக எழுதியிருந்தீங்க. உங்களோட போல எங்களால் எழுத முடியும் தெரியாது. இல்ல அப்படி இல்ல. உங்கள் பக்கம் கவிதைகள் நிறையவான நாங்கள் வளமையாக பார்த்து கொண்டுதான் வரும். இப்ப ஈஸ்வரன் உங்கள் மற்றும் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சிலர் வந்து அப்பப்போ பளிச்சென்று சில கவிதைகளை தந்துட்டு போவீங்களா? அடடா
என்னடா இதுன்ற மாதிரி. அது ஒவ்வொருத்தர சிந்தனை தான். கவிதை என்பது சிந்தனை, அவர்கள் கொண்டு வர விடயத்தை எப்படி பூத்துவது என்பது அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம். அதான் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது டக்குன்னு அதை நாங்கள் எடுத்துக்கொள்றதுதான் எங்களுக்குரிய சிறப்பாக இருக்கும். அந்த கவிதைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கும் அது ஒரு பாடமாக அப்படி இருக்கக்கூடியதா இருக்கும். நீங்க மிகவும் சிறப்பான கவிதை. உங்களோட கவிதை வரிகளை உள்வாங்கி பார்க்கிறோம். ஆனா அது எப்படி அது எங்களுக்கு தெரியல. நீங்க அந்த மரபு கவி கற்கிறதா இல்லையா என்ன மாதிரி தெரியல. அப்படி ஒப்பிட்டு பேசக்கூடாது. இல்ல இல்ல நான் மரபு சார்ந்து இங்கே எழுதுறது குறைவு. என்னன்னா இந்து எனக்கு எளிமையாவிட இப்படி கவிதையை எழுதுவது இலகுவில் விளங்கப்படுத்துவது. மரபு கவிதை வந்து அது இலக்கணத்தோட அது அந்தந்த இடத்திலே பயன்படுத்துவதற்கு தான் நன்று நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள கருவை கொண்டு வர்றது கஷ்டம். நான் நினைக்கிற விஷயத்தையும் அதுக்கு கொண்டு வர்றது கஷ்டம். ஏன்னா சொல்லுகளுக்குள்ளதான் அதுல இலக்கணத்துக்கு தான் நிற்போம் பிடிச்சு கொண்டு. அதால எனக்கு இது எளிமையா இயல்பான சொற்களை சென்ற வாரம் ஒரு சஞ்சிகைக்கு நான் ஒரு கவிதையை இங்கு எழுதின கவிதை, அதாவது அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு, அதுல சீர் சினத்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். அதுல ஒருவர் அதை சீர் சினத்தி என்று பாவித்திருந்தேன் அந்த சொல்லை. இப்போ வாழ்வாக என்ன இதை எமக்கு தந்தார் என்று ஒரு தலைப்பு எது கிடைத்திருது எங்களுக்கு. அப்ப சீர் சினத்தியோடு வாழ வைக்க என்று நான் சொல்லி எடுத்ததுக்கு ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், இது சரியா ஒரு கேளுங்கள் இவரிடம் உண்டு. அப்ப இன்னொருவர் சொல்லியிருந்தார், இல்ல அவ எழுதினால் சரியாத்தானே இருக்கும் உண்டு. அப்ப என்னடா நான் பிரச்சனை இல்லை கேளுங்கோ. சீர் சினத்தி என்றது அது சீர் வரிசை, அதோட கொடுக்கப்படுற பொருள்கள் தான், சின்ன சின்ன பொருட்கள் சினத்தி என்று. அது ஒரு எளிமையான பேச்சு வழக்கு சொல்லு. அது எல்லோரும் இலகுவா சீர் சினத்தி என்ற சொல்லு அந்த தொடர் சொல்லாக அதை பயன்படுத்துவார்கள். இப்போ நாங்கள் இணைமொழி அப்படியாக ஆலம்பேலும் அந்த சொற்களை அப்படி பயன்படுத்துவா சீர் சினத்தி என்று. அப்ப நான் திரும்ப தேடினேன். சரி சிலவுல நானும் புலவிட்டிருக்கலாம் இல்ல இணையத்திலே போய் தேடும் போது அது சரியாக அவர்கள் அங்கும் ஒரு விளக்கம் கட்டுறது. அவர் சொன்னேன், சீர் சினத்தி நாங்க சீராக கொடுக்கிற சின்ன சின்ன பொருட்களை அதோட சேர்த்து கட்டில வச்சு கொடுக்குற எல்லாத்தையும் அவர்கள் சீர் சினத்தியோடு வந்திருக்கிற எடுப்பார்கள் என்று. அப்படி கேள்வி கேட்கும் போது நாங்கள் டக்கண்டு அந்த சொல்லக்கூடிய பொருளை சரியாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அதனால அந்த ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக பயன்படுத்த வேணும் என்றது. செனத்தி அது வந்து மருவி வந்ததுதான் அந்த செனத்தி என்பது. சீர் சினத்தி என்பது சரியான சொல்லு. அவர்கள் அதை வலுவி மெல்ல மெல்ல கூடுதலாக இந்திய இந்த சீர் கொடுக்கிற வரிசை நாங்க சீதனம் கொடுக்கறது சில இடங்கள்ல தான் அவர்கள் அதை பயன்படுத்துறது. சிறப்பாக இருந்தது உங்களுடைய கவிதை. மன்னிக்க வேண்டும், நான் கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். நான் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு போகலாம். சிவதர்ஷினி எல்லா கவிகளையும் கவிஞர்கள் மனம் குளிர விரிவாக்கம் செய்தார். மிக நன்றாக இருந்தது. அதனுள் உங்கள் கவி இன்னும் போற்றத்தக்கதாக இருந்தது. எல்லா கவிகளும் ஒன்றுடன் ஒன்று குறைவின்றி நிறைவாக இனிமையாக ரசிக்கக்கூடியதாக இருந்தது என்பது உண்மை. ஒரு சிறு வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள், தயவான வேண்டுகோள். இந்த தலைப்புகளை தயவு செய்து கவனித்து சரியாக புரிந்து கொண்டு உங்கள் கவிகளை தர வேண்டும் என்பது எல்லோரின் விருப்பமும் என் விருப்பமும். சிவதர்ஷினி அது அவர் தமிழ் இலக்கண வள்ளி. எனவே அவரின் கவிதையில் குறை கூற முடியாது, குறை கூறவும் மாட்டேன். கவிதைகள் என்பது பலதரப்பட்ட கவிகள் உண்டு. வயல்வெளியில் பாமரர்கள் பாடும் பாடல்களும் கவிதான், பாரதியார் பாடலும் கவிதான், கம்பன், வள்ளுவன், கவிதாசன், காளிதாசன் பாடிய பாடல்களும் கவிகள்தான். அதில் எந்த குறையும் எவரும் கூற முடியாது. கூறினாலும் அது கூறுபவர்களின் குறை என்றே நான் கூறுவேன். எனவே கவிதைகள்
வந்து அவரவர் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் உணர்த்தும் ஒரு பாங்கு, ஒரு வழிமுறை. எனவே பாரதியார் பாடல் வந்து சில வேளைகளில் கம்பனின் நாலடி கவிகளை விட பாரதியாரின் 3-4 வரிகள் மிகவும் ஆழமான கருத்துகள் இருக்கும். அது எங்களுக்கு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அது இலகுவாக இருக்கும். அதனுள் சரித்திரங்களும் கற்பனை விளைவுகளும் ஆழ்ந்த கருத்துக்களும் ஆழ்ந்த சொற்களும் அதில் அமைய பெற்றிருக்கும். நாங்கள் பாரதியார் பாடல் என்றுடனே இலகுவான இலகு தமிழ் என்று நாங்கள் நினைப்பது தவறு. நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக விளங்குவதனால் அது இலகு தமிழ் என்றோ அது அப்படி இப்படி என்று நாங்கள் லேசாக நினைக்கும் அந்த வகையில் அது அல்ல. எல்லா கவிகளும் உணர்வுபூர்வமாக உள்ளத்திலிருந்து வெளிவந்தவைகள்தான். எனவே ஒவ்வொருத்தரின் உணர்ச்சியும் உணர்வும் வித்தியாசமானது. அதை நாங்கள் அந்த கண்ணோடு பார்த்து கொள்ள வேண்டும். கவிஞர்களின் கவிகள் சிறப்பாய் அமைந்தது, அதன் விரிவாக்கம் இன்னும் மிக சிறப்பாய் அமைந்தது. நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள். கலந்து கொண்டோர்க்கும் வந்தோர்க்கும் இனி வரவிருக்கும் உறவுகளுக்கும் வாழ்த்து கூறி வணக்கம் கூறி நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நவுலாசனன் வருவாங்க. வணக்கம். காணொளி கவிகள் நிறைவுக்கு வருகின்றது. இனி வரிக்கவிகளுடன் செல்ல வேண்டும். நானும் இன்று இணைந்த அத்தனை கவிஞர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அபிஷா, இந்த முறை என்ன தவற விட்டுட்டீங்களா தலைப்பை என்பதை நீங்க தொடர்ந்து இணைய வேண்டும். யாருக்கும் தெரியாது. இப்பதான் ஒரு 4 வரியில் நடக்குது. மொட்டை கடித மாதிரி பேரும் இல்லை, ஊரும் இல்லை, யாருன்னு தெரியல. அங்க எழுத்துல இருக்கு, எழுத்துக்குள்ள இப்பதான் நான் அனுப்பியிருக்கிறேன். அதை விட முதல் பேரை பதிய சொல்லி அந்த நான் கவிதை பதியும் போது முதல் பட்டியல உங்கள் பேரை போட சொல்லுவார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு பேர் மேல வந்துடும். சில இடத்துல நாங்க தேடித்தான் பிடிக்க வேண்டி இருக்குது. இது யாருடைய கவிதை என்று முழுமையாக கிளவி அது ஒன்றும் இல்லை, இப்பதான் வந்திருக்கு எழுத்துல. அபிஷாவை தெரியல, ஆனால் ஒரு 6 வரியா இருக்கும். அப்போ அவருடைய பாணியா இருக்கலாம். 79 மறந்துட்டு இப்பதான் ஓடியாந்து பதிஞ்சிருக்கேன். ஆமா, அவர் தான் நினைக்கிறேன். ஆமா, ஏனென்றால் இப்படி கவிதை அவர் தான் எழுதுவது. அபிஷா பேர் போட என் மறந்து நீங்கள் அவரே தான் போடணும். அது சென்ற வார இலக்கத்தை ஒரு முறை கண்டு பார்த்தோம் என்றால் இம்முறை 79 என்றால் உறுதிப்படுத்தாமல் இன்னொரு கவிதையை அவருக்காக போட்டு விடுறதுன்றது இந்த கஷ்டமாயி போய்விடும். சென்ற வாரம் தீய நட்பு என்று சொல்லி தொடங்கி இருந்ததுதான். இல்ல, தீய நட்பு என்று இல்ல போன முறை போன கிழமை இலக்கம் தெரியுமா என்னன்னு? இல்ல, ஞாபகம் இல்ல. அதில் போட்டு பாரு. ஓகே, சரி. நாங்கள் எதுக்கும் அதை நகுலாசிவனை ஒப்படைத்து விடுவோம். யார் என்று கண்டுபிடிச்சு அவர் யாருன்னு தெரியல. இருக்கட்டும், பாருங்கள். நகுலாசிவனை வணக்கம். 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 இனிய மதிய உற்சாக வணக்கம் மணிமோகன். வணக்கம் மகோ. நம்மளை பெற்றுக்கொள்வதேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றி சுவர்சினி அவர்களே. காணொளி கவிகள் நிறைவுக்கு வருகின்றது. தோப்படு சிவதர்சனி ராகவன்.